Welcome student, I am Ganesan. So in the testing hypothesis in sum பார்க்கலாம். So already introduction கொடுத்திருக்க large sample, small sample. The large sample நாலு டைப் இருக்கு. Single mean, difference of mean, single proportion, difference of proportion. இப்போ இதுல வந்து என்ன டைப்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ in sum பாத்தீங்கன்னா a random sample of 1000 people. ஸோ அப்போ அங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு n1 ஓட வேல்யூ 1000 அப்படின்னு வந்திருக்கு. From a city A, 400 are found to be consumer of wheat. ஸோ அப்போ இதில் மீன்ன்ற விடையில பாருங்க 1000 பேர்ல 400 பேர் வந்து வீட் சாப்பிட்றாங்க, கோதுமை சாப்பிட்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ரொபோர்ஷன்ல வந்துருது. ஸோ டைப் ஐடென்டிஃபை பண்ணும்போது இது வந்து மீன் கிடையாது, ப்ரொபோர்ஷன். அதே மாதிரி அனதர் சாம்பிள் இன் ஏ சாம்பிள் ஆஃப் 800 ஃப்ரம் சிட்டி பி, ரெண்டு சாம்பிள் இருக்கு, ப்ரொபோர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சாரி டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டைப்ன்றது நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒன்ஸ் இதான் அந்த டைப்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ இதான் அந்த ஃபார்முலா. செட் வந்து P1 மைனஸ் P2 பை ரூட் ஆஃப் PQ இன்ட்டு 1/N1 பிளஸ் 1/N2. P கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரி, இப்போ இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே எழுதி வச்சிடலாம். N1 தெரிஞ்சு போயிடுச்சு. இமீடியட்டா பார்த்தீங்கன்னா P1 ஸ்மால் P1ன்றது 400 பேர் வந்து வீட் சாப்பிட்றாங்க அவுட் ஆஃப் 1000. ஸோ 400/1000 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த சிட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் சிட்டியில் 800 பீப்புளில் 400 பேர் வந்து வீட் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. அப்போ செகண்ட் சிட்டியில் வந்து 800 பேர் இருக்காங்க. 800 பேர், அதில் P2 வந்து 800 பேரில் 400 பேர் வந்து வீட் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 400/1000 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 0.4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 400/800 வந்து 0.5 அப்படின்றது இல்லை கிடைக்கும். சரி, இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 5% லெவலா 1% லெவலானா இல்லை எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால இது 5% லெவல்ல நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வந்து ஹைபோதீசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நல் ஹைபோதீசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ், அதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். சரி, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Does this data given a significant difference between two cities? ஸோ ரெண்டு சிட்டிஸ்க்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணணும், there is no significant difference. சிட்டி 1க்கும் சிட்டி 2க்கும் எந்த ப்ரொபோர்ஷன்ல எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ், there is a significant difference, ரெண்டுத்துக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். ஸோ நாட் ஈக்குவல் டு வரதுனால இது ஆட்டோமேட்டிக்கானது டூ டைல்டு டெஸ்ட். ஸோ டூ டைல்டு டெஸ்ட்னாவே அதுக்கான டேபிள் நம்மளுக்கு தெரியும். அந்த டேபிள் என்னன்னா, ஸோ இதுதான் அந்த டெஸ்ட். ஸோ டூ டைல்டு டெஸ்ட்ல 5% லெவல் 1.96 அப்படின்றது கிடைச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம டேபிள் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்மால் பி ஸ்மால் கியூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். ஸ்மால் பிக்கான ஃபார்முலா வந்து N1P1 பிளஸ் N2P2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. ஸோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. N1P1 N2P2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. ஸோ இது அப்படியே கால்குலேட்டர் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.444 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது கியூ கண்டுபிடிக்கணும். ஸோ கியூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 மைனஸ் பி அப்படின்னு வரும். ஸோ 1 மைனஸ் 0.444 அப்படின்றத கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.556. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நேராக ஜெட்டான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஜெட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா P1 மைனஸ் P2 டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ இன்ட்டு 1/N1 பிளஸ் 1/N2. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. P1 மைனஸ் P2 டிவைடட் பை ரூட் ஆஃப் P வேல்யூ Q வேல்யூ இன்ட்டு 1/N1 பிளஸ் 1/N2. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ண பிறகு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து -0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் மட்டும் பொறுமையாக கால்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.00056 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்க நிறைய வீடியோவில் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 5.6 இன்ட்டு சம் அதர் வேல்யூ 5.55 வந்து போயிட்டு 6 லோன் பண்ணிக்கலாம் இன்ட்டு 10⁻−04 அப்படின்னு வரும். இங்க 4 வந்துட்டாவே 4 0 போட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சிருங்க. ஒரே ஒரு இதுல மட்டும் டாட் வச்சிருங்க. அவ்வளவுதான். இதுதான் கால்குலேட்டர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை.
அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் இதை அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -4.226 வரும். ஸோ இதுதான் Z வேல்யூ. அப்போ இதுல இருந்து நம்ம மாடுலஸ் Z கால்குலேட் பண்ணீங்கன்னா 4.226 வரும். சரி, இப்போ இதுதான் நம்மளோட கால்குலேட்டர் வேல்யூ. பட் மேல டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.96. ஸோ இது கிரேட்டர் தென் தி 1.96. அதனால we reject the null hypothesis. Therefore we reject the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.